நானும் பார்த்துட்டு நிறைய அன்பர்கள், ஒரு சில அன்பர் நிறைய கலர் மீன்களா வாங்கி வளர்க்குறாங்க. ஆனா வாரான மீன் கடையில போய் மீனை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா இவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வண்ண மீன்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லி வளர்க்குறாங்க. இந்த வண்ண மீனா இருந்தாலும் சரி, ஏரியில வளர்ற சின்ன மீனா இருந்தாலும் சரி, எல்லாமே கடவுளால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இது அழகு, இது அழகு இல்லை அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. நீங்க உண்மையாலுமே வண்ண மீன் மேல பிரியரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மீன் என்னைக்குமே நீங்க சாப்பிட மாட்டீங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு மீன் வளர்க்குற விருப்பம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஒரு மீன் மேல அன்பு கொண்ட ஒரு மனிதர் கடையில போய் கண்டிப்பா மீன் வாங்க சாப்பிட மாட்டார். இதை முதல்ல கண்டிப்பா கடைப்பிடிங்க. இந்த மீனை சாப்பிட்டு இன்னொரு மீனுக்கு நீங்க தீனி போட்டீங்கன்னா அதுவும் பாவம் தான். அதுவும் கடவுளால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான். தயவு செய்து இதை மட்டும் பண்ணாதீங்க. நான் சொல்ல கேட்டா நீ மீனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல, ஆடு மாடு கோழி எதுக்குமே அதை உணவா உண்ணாதீங்க. அதுவும் உங்களை மாதிரி இந்த பூமியில படைக்கப்பட்ட ஒரு ஜீவராசிகள் தான். அதை மட்டும் உணர்ந்துக்கோங்க. மனிதன் தான் மிகப்பெரிய மிருகம். தயவு செய்து மற்ற மிருகங்களை துன்புறுத்தாதீங்க, அதை சாப்பிடாதீங்க. அதுதான் உண்மை.